வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 19வது மேட்சான எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்சோட டீட்டெயில் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் நடக்கும். எப்பவும் இன்னைக்கு ஒரு மேட்ச் தான். ஊர் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல இந்த மேட்ச் நடக்கு. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கு 7.5 லட்சம் ரூபாய் நமக்கு கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் கொடுத்தாங்க. அது போக ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்டும் இருக்கு நமக்கு. அது போக நம்மளுடைய சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய யூசர் ஃபர்ஸ்ட் நிறைய விளாண்டிங்க, இப்போ நிறைய பேர் கம்மி பண்றீங்க. பட் கண்டினியூஸா பிளே பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த டாப்ல வரக்கூடிய நிலைமையை பிடிக்க முடியும். ஸோ அதனால எல்லாருமே ரெகுலர் ஒரு மேட்ச் அதிகமா ஒரு மேட்ச் கம்மி அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ஃபேண்டசி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சேஃபா இருக்கும். ஒரு கிட்ட இருக்கக்கூடிய காசு நான் தான் சொல்றது, 20 மேட்ச் நீங்க பிளே பண்ணணும், அப்போதான் அதுல இதா இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கேன்னா முதல் மேட்ச்ல 3000 ரூபாய், 2ஆம் மேட்ச்ல 2000 ரூபாய் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த 5000 ரூபாய் வச்சு 20 மேட்ச் விளையாடுங்க. ஒரு மேட்சுக்கு 500 ரூபாய் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களால ஃபுல் ஐபிஎல் மேட்ச் விளையாட முடியும். அது போக அதுக்கு அடுத்து நீங்க காலம் ஃபுல்லா கூட விளையாட முடியும். தோக்கவே மாட்டோம் அப்படி விளையாண்டீங்கன்னா. நீங்க இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு விளையாண்டீங்கன்னா தோத்துதான் போவீங்க. அதுல கவனமா இருந்துக்கோங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எச். 3 மேட்ச் ஜிடி, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிருக்குது. ஹை ஸ்கோர் 199, லோ ஸ்கோர் 162. ஹை ஸ்கோர் 195, லோ ஸ்கோர் 154. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் பார்க்கும்போது 2 டீமுமே நல்லா ஸ்ட்ராங்கா ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த வென்யூ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் ஹைதராபாத். இந்த பிச்சோட பவுண்டரி லைன் பாருங்க. ஆஃப் சைடு 69, லெக் சைடு 67, ஸ்ட்ரைட்ல 79. அண்ட் இங்கெல்லாம் பாருங்க 75 ஒரு நல்ல பெரிய பிச்சா போட்டாங்க லாஸ்ட் மேட்ச். இந்த பிச்சில் 300 வரும். எஸ்ஆர்எச்ல 300 அடிப்போன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவே அவங்களால ஆட முடியல. ஏன்னா சும்மா வந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சு விளாடணும்னா எப்படி முடியும்? கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிச்சா கூட பரவாயில்ல. வர்ற பிளேயர்ஸ் பூரா அப்படிதான் இருக்காங்க. ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷாந்த், நிதிஷ் ரெட்டி, கிளாஸ் எல்லாம் ஹிட்டர்ஸ். கண்ட மெனிக்கு சுத்துறது. நம்ம ஊர்ல விளையாடுற கிரிக்கெட் மாதிரி தான் அவங்களும். ஆனா அது டே சிக்கிச்சு ஆப்போனன்ட் டீம் செத்தாங்க. டே சிக்கல ஆப்போனன்ட் டீம் ஈஸியா வின் பண்ணிடலாம். பிச்சோட ரிப்போர்ட் ஆய் புயின்னு கொடுக்குறாங்க. இந்த பிச்சு அப்படி, இந்த பிச்சில் 30 6 வரும் மேட்சுக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் நாளைக்கு என்ன மாதிரி சொல்றாங்க பார்ப்போம். நான் எப்போதும் சொல்றதா, பிச்சு ஒரு இதே சொல்றாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா டெலிகிராம்ல உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜா கூட போடுறேன். ஒரு 10 டீம் நீங்க கிராண்ட் லீக் போடுறீங்க அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட்டுக்கு சாதகமா 7 டீம் போடலாம். 3 டீம் பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா எப்பவுமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு நல்லது. அவங்க சொன்ன மாதிரியே நடக்கும் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் எம்ஐ வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல ஸ்பின்னுக்கு நல்ல டேன் இருக்கும் அப்படின்னாங்க. பட் பெருசா ஸ்பின்னர்ஸால விக்கெட் எடுக்க முடியல. ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுத்தாங்க. பட் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடையாது. ஒரு ரொம்ப கம்மியான விக்கெட் தான் போச்சு. அது போக ஸ்கோர் ஒரு 180க்குள்ளே வரும். நாங்க ஏன்னா பவுண்டரி லைன்லாம் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்கோர் 200+ போயிடுச்சு. அதனால பிச் ரிப்போர்ட்டை ரொம்பவும் நம்பாதீங்க. ஆனா ஒரு பேசிக்கா பாத்துக்கலாம் அதோட வியூ எப்படி இருக்கு, அது பிளாக் சாயில் பிச்சா ரெட் சாயில் பிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஓவராலா இந்த சீசன்ல 2 மேட்ச் இந்த ஸ்டேடியம்ல நடந்திருக்கு, ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல. அதுல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 238. 2 மேட்சோட சராசரி பார்க்கும்போது 238 இருக்கு. ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கு. அண்ட் ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் 286, லோ ஸ்கோர் எஸ்ஆர்எச் 190. எழுதி லோ ஸ்கோர் 190 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பிச்சில் 190 ஒரு லோ ஸ்கோர். நல்ல பேட்டிங் ட்ராக் தான் இந்த பிச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மேட்சோட ரிசல்ட் இருக்கு, நம்ம பார்க்க போறோம். 2 மேட்ச் எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். இந்த இதுல எஸ்ஆர்எச் வின் பண்ணாங்க. ஒரு 200+ ஸ்கோர் வந்துருச்சு. இந்த மேட்ச் எஸ்ஆர்எச் வர்சஸ் லக்னோ மேட்ச்லயும் ஒரு 190+ ஸ்கோர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த பிச்சில் 190+ தான் நீங்க எதிர்பார்க்கணும். என்னுடைய ப்ரெடிக்ஷனும் இன்னைக்கு ஸ்கோர் 190ல இருந்து ஒரு 220 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த கிரவுண்ட்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுப்பாங்க. நீங்க பாருங்க 9-3, 10-3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க குறையாம ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட இருந்து 9ல இருந்து 11 விக்கெட்ஸ் வரைக்கும் நீங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். நான் இந்த சீசனை மட்டும் வச்சு சொல்லல,
போன சீசன்ல நடந்ததை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா இங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்க. நீங்க அதிகபட்சம் விக்கெட் எடுக்கலாம்னா 3ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் நீங்க ஸ்பின்னர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். ஃபாஸ்ட் 9 to 11, ஸ்கோர் வந்து 190 to 200 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷனா இருக்குது. அண்ட் நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்ல அவங்க முதல் மேட்ச் எப்படி டீம் எடுத்தாங்களோ அதே டீம் எடுத்துட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஓப்பனிங் ஆடக்கூடியது அபிஷேக் சர்மா, ஹெட், ஒன் டவுன் இஷான் கிஷான், அதுக்கடுத்து நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அடுத்து வந்து அங்கிட் வர்மா. ஸோ இந்த 6 பேருமே பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு சும்மா அடிக்கிறது தான். வந்தா அவர் நம்ம உள்ளூர்ல எப்படி விளையாடுவோம் அந்த மாதிரிதான் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். டே கரெக்டா பெர்ஃபெக்டா அமைஞ்சது, ஆப்போனன்ட் டீம் சோலி முடிஞ்சு. டே செமையா அமையல, ஆப்போனன்ட் டீம் ஈஸியா வின்னு. நீங்க வந்து இன்னைக்கு ஹெட் சூப்பரா ஆடுவாரு, மிஸ் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதுல எல்லாருமே வந்து ஹிட் ஆர் மிஸ் அப்படிங்கிற பிளேயர் தான். இந்த சீசன்ல பாருங்க, அபிஷேக் சர்மா 4 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. ஒரு மேட்ச் கூட அவரால் ஒரு பெரிய ஸ்கோர் போகவே முடியல. அபிஷேக் சர்மாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம சாய் சுதர்சன் எவ்வளவோ மேலுங்க. ஐபிஎல் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி இருக்கும் சாய்ட்ட. ஆனா அபிஷேக் சர்மா இன்னமும் வந்து ஒரு மேட்ச் கூட ஆடல. பட் இந்தியா டீம்ல ஓப்பனிங்லாம் ஆடுறாரு. பட் அபிஷேக் சர்மாட்ட ஒரு பிளஸ் என்னன்னா, அடிச்ச அன்னைக்கு பெரிய ஒரு ஸ்கோர் வரும். நான் 4 மேட்சா அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு ஏமாந்துட்டே தான் இருக்கேன் ஸ்மால் லீக்ல. இன்னைக்காச்சும் அவர் ஆடுறாரான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்த மாதிரி பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஹிட்டு ஆர் மிஸ் இந்த மாதிரி டைப் தான் வந்து அபிஷேக் சர்மா. ஆனா அபிஷேக் சர்மா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சீசன்ல மேட்சுக்கு மேட்ச் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. விக்கெட் இது வரைக்கும் எடுக்கல. 4 மேட்ச்ல வந்து 7 ஓவர் வந்து பவுல் பண்ணியிருக்கிறாரு. அதிகபட்சம் ஒரு மேட்சுக்கு 2 ஓவர் கொடுக்குறாங்க. ஆனா விக்கெட் பெருசா கிடைக்கல. இன்னைக்கு நீங்க ஆப்போனன்ட் டீம்ஸ்ல வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களா? கண்டிப்பா இருக்கிறாங்க. ஒரு 4 பேர்கிட்ட டாப் 6ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா தான் இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால நீங்க கண்டிப்பா அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து இன்னைக்கு 2 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் 0வும் அடிப்பாரு, 100ம் அடிப்பாரு. அது இன்னைக்கு இவ்வளவுதான் ஆடுவார்னு சொல்ல முடியாது. பட் இந்த வென்யூல அவருடைய ஆவரேஜ் உண்மையிலே சூப்பரா இருக்கு. 16 மேட்ச்ல 354 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 35க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து ஹெட்டும் அப்படிதான். ஒன்னு ஹிட் இல்ல அப்படின்னா மிஸ். ஆனா ஹெட் இந்த சீசன்ல ஓரளவுக்கு டீசென்ட் ஆடி இருக்கிறாரு. ஒரு 35 ரன் வந்து மேட்சுக்கு மேட்ச் ஆவரேஜ் ஆடி கொடுக்குறாரு. இந்த வெனியூலையும் பாருங்க 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு நம்ம ஹெட். ஸோ ஹெட்டு கிட்ட இருந்து நல்லாவே ஒரு கணிசமான ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஆனா குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து எல்லா இன்னிங்ஸ்லுமே போட்டு பொழந்தாருன்னா பொழந்துருவாரு. இல்லையா போயிட்டு வர்றேன்ற அப்படின்னு சொல்லி அவுட் ஆயிடுவாரு. இம்பாக்ட் சப்பா வர்றாரு. அது ஒரு மைனஸ் நான் பாக்குறேன். ஏன்னா ஆன் கிரவுண்ட்ல இருந்தார் அப்படின்னா ஒரு கேட்சோ ஒரு அந்த மாதிரி ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அது ஒண்ணுதான் அவர்கிட்ட ஒரு மைனஸ். அடுத்து இஷான் கிஷான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா கண்டிப்பா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. ஏன்னா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த சீசன்லயும் ஆரம்பிச்ச மேட்ச் அந்த ஒரு மேட்ச் மட்டும் தலைவர் ஆடிட்டாரு. மீதி தொடர்ந்து 3 மேட்ச் வந்து ஃபிளாப் ஆன ரிசல்ட். ஸோ இன்னைக்கு நான் வந்து இஷான் கிஷான் கிட்ட இருந்து ஒரு கணிசமான ஸ்கோர்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு குறையாம ஒரு 30 to 40 வரைக்கும் அடிக்கலாம். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இஷான் கிஷானோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் என்னால சொல்ல முடியும். இந்த வெனியூலையும் ஒரு 37 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அடுத்தபடியா நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி குறைஞ்சது ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். கன்சிஸ்டன்சி இருக்கும் அவர்கிட்ட. நீங்க ஒரு இப்ப ஹெட் மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. அபிஷேக் சர்மாட்ட கன்சிஸ்டன்சி இருக்காது. இஷான் கிஷான் கிட்ட கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு மேட்ச் 100 அடிச்சாரு, அடுத்து 3 மேட்ச் ஃபிளாப் கொடுக்காரு. ஆனா நிதிஷ் ரெட்டி அப்படி கிடையாது. எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 8 மேட்ச் வந்து இந்த கன்சிஸ்டன்சி அவர் கொடுத்துருவாரு. இந்த வெனியூல 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த சீசன்ல கொஞ்சம் சுமாராக ஆடி இருக்கிறாரு. 20 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிளாசன் நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. நான் சொன்னேன் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் எவ்வளவு பாயிண்ட் வாங்கிட்டு வந்தாரு, 30-35 பாயிண்ட் கிட்ட வாங்கிட்டாரு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அது யூஸ் பண்ணிப்பாங்க சில விக்கெட் கீப்பர்ஸ்க்கு. நிறைய நல்ல டே செட் ஆச்சுன்னா அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் கிளாசன் கிட்ட இருந்தும் நீங்க கண்டிப்பா ஒரு 25ல இருந்து 35 ரன் கன்சிஸ்டன்சி. நீங்க எல்லா மேட்சும் பாருங்க. அவரோட இந்த ஐபிஎல்லே எடுத்துக்கோங்க,
எல்லா மேட்சுமே இந்த கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விளையாண்ட SA T20ல கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்தியா T20 சீரிஸ் ஒர்க் விளாண்டாங்க, அதுலயும் அந்த கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. T20 வேர்ல்டு கப் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது அவர்கிட்ட இருக்கும். அண்ட் இந்த சீசன்லயும் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த வெனியூல 55 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அன்கிட் வர்மா சோ சரியான ஹிட்டர், நம்ம ஹெட்டுக்கு தம்பி மாதிரி வச்சுக்கலாம், அபிஷேக் சர்மாக்கு தம்பி மாதிரி வச்சுக்கலாம். வந்தா வருது போனா போதுன்னு அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, பட் ஆவரேஜ் நல்லா இருக்கு. இந்த வெனியூலையும் 21 ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2 மேட்ச் ஆனாரு, அதுல ஒரு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு, 70 கிட்ட வந்தது. ஆனா அந்த மேட்ச் வந்து கேட்ச மிஸ் பண்ணாங்க, இல்லைன்னா இன்னமும் கம்மியா தான் ஆவரேஜ் வச்சிருந்திருப்பாரு. ஸோ இந்த டாப் 6 பொறுத்த வரைக்கும் நான் SRH விளையாண்டா காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். இவர் இம்பார்ட்டன்ட் அவர் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க 3 பேட்டிங் இதுல இருந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டீம்ல வந்து அபிஷேக் சர்மா, ஹெட்டு, இஷான் கிஷான், இந்த டாப் 3 எடுங்க. இன்னொரு டீம்ல ஒரு ஓபனர் வந்து டிராப் பண்ணலாம், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, இந்த மாதிரி. இன்னொரு டீம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், இந்த மாதிரி போகலாம். இல்ல ஹெட்டு, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், இந்த காம்போல போகலாம். இல்ல அப்படின்னா 2 ஓப்பனரையும் எடுத்துட்டு நிதிஷ் ரெட்டிக்கு போங்க. இல்ல 2 ஓப்பனரையுமே டிராப் பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் எப்படி நடக்குது அந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு இந்த 3 பேர் எடுங்க, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அன்கிட் வர்மா. அந்த 3 பேரையுமே டிராப் பண்ணிட்டு ஒரு டீம் போடுங்க. ஸோ 10 டீம் போடுறவங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல டீம் போட்டா மட்டும்தான் SRH வந்து கணிக்க முடியும். ஏன்னா இவர் நல்லா ஆடுவார், அவரு ஆடுவார் சொல்ற எல்லாமே ஹிட் ஆர் மிஸ் அந்த டைப் மாதிரியான பிளேயர்ஸ். அடுத்து அபினவ் மனோகர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மொதல் மேட்ச் ஆடினாரு, 2ஆம் மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வச்சிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். SRH பிச்சில் ஆடினார்னா இம்பாக்ட் சப்பா கூட உள்ள வந்து ஆடுறதுக்கு மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க ஜாம்பாவை எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல கமிண்ட் மெண்டிஸ் அவர் கூட வரலாம். ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால நான் ஜாம்பா ஆடுவார்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா அவர் ஆடின மேட்ச் ஃபுல்லா SRH 2ல ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. அதனால உள்ள அந்த இடத்துல கமிண்ட் மெண்டிஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கம்மின்ஸ், அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல், ஷமி, அதுக்கு அடுத்ததா ஜாம்பா. கம்மின்ஸ் இந்த சீசன்ல 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அன்சாரி 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் 4க்கு 4, சமி 4க்கு 3. பெருசா யாராலையும் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டை தாண்ட முடியல. அவங்களுடைய பவுலிங் ரொம்பவே வீக்கா இருக்கு. குறிப்பா நான் கம்மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்க. ஏன்னா கம்மின்ஸோட அதிக விக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது, செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா வரல. லாஸ்ட் மேட்ச் ஆகி நீங்க KKR கூட ஒரு என்ன பெருசாவா இது அப்படி கேட்காங்க. 10 மேட்ச் ஆடினார்னா 7 மேட்ச் கிட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து அதிக விக்கெட் வருது. அன்சாரியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ஆனா இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்காது, அதனால மினிமம் 1 விக்கெட் எதிர்பாருங்க. அடுத்து ஹர்ஷல் பட்டேல் நம்மளுடைய SRHோட டெத்துல பவுல் பண்ணக்கூடிய போல. குறிப்பா ஹர்ஷல் பட்டேல் செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்பெல்லாம் பவுல் பண்றாரோ அப்பெல்லாம் மினிமம் உங்களுக்கு 1ல இருந்து அதிகபட்சம் 2 விக்கெட், இந்த 3 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனா இந்த சீசன்ல அந்த மாதிரி ஒரு கம்பேக் இன்னும் ஒரு கொடுக்கல. ஷமி போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுல் பண்ணுவாரு. ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரு அப்படின்னா இந்த 3 விக்கெட்டு, 4 விக்கெட்டு, 5 விக்கெட் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய இந்த 5 விக்கெட்லாம் எடுத்திருக்கிறாரு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அந்த பெரிய பெரிய விக்கெட்ஸ் வரும். செகண்ட் இன்னிங்ஸ்ல சராசரியா வந்து உங்களுக்கு 1ல இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா திடீர்னு சமி வந்து 4 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான், டப்புன்னு சொல்லி முடிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி எடுக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த பெரும்பாலான விக்கெட்ஸ் வந்து அவர்கிட்ட வருது. இனிஷியல் அட்டாக் பண்றாரு சமி தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. அப்புறம் சிங்கெல்லாம் இன்னைக்கு எடுக்க மாட்டாங்க, சிங்க லாஸ்ட் மேட்ச் அடிச்சு துவச்சு தள்ளிட்டாங்க. அதனால இன்னைக்கு அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பவுலிங் லைனப்பே வரலாம், பட் பார்ப்போம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். கமிண்ட் மெண்டிஸே இறக்குறாங்களா இல்லையான்னு. அடுத்து GT ஒரு சம ப்ராப்பரான டீம்ங்க. GTயை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். என்ன, சுக்மன் கில்லி, சாய் சுதர்சன், பட்லர், இந்த 3 பேர் தான் அந்த டீமோட ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த் எல்லாமே. இந்த 3 பேர் தூக்கியாச்சா டீம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த 3 பேர்ல ஒருத்தரை விட்டா கூட முடிச்சுடுவாங்க, 1 மேனா முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த சீசன்ல சுக்மன் கில்லோட ஆவரேஜ் 28, சாயோட ஆவரேஜ் அப்பா உண்மையிலே ஒரு டேலண்டட் தமிழ்நாடு பிளேயர். நான் அஸ்வினை வந்து பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் நட்டுவை பார்த்தோம், இப்போ சாய் சுதர்சனை பார்க்கிறோம். அந்த லெவலுக்கு வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து பட்லரோட ஆவரேஜும் 55 இருக்கு. இந்த 3 பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு அடுத்தபடியா இந்த 3 பிளேயர்ல இவரு நல்லா ஆடுவார் அவரு நல்லா ஆடுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா
போத் இன்னிங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி சுப்மன் கில்கிட்ட இருந்து 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல சாய்கிட்ட இருந்தும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு 25ல இருந்து 40 ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப உருட்டி ஆடுவார், அவ்வளவு சீக்கிரம் கேட்சா வாய்ப்பே கிடையாது, எல்பியா வாய்ப்பே கிடையாது. 10 மேட்ச் ஆடுறாருன்னா 8 மேட்ச் வந்து ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு, 2 மேட்ச் ஃபிளாப் ரிசல்ட் கொடுப்பாரு. அது இன்னைக்கு மேட்சா கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. பட் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. பட்லரோட பெரிய பெரிய ஸ்கோர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தாங்க வருது, செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா வர்றது கிடையாது. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் ஆடினாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா 10 மேட்ச் ஆடுறாருன்னா 8 மேட்ச் அவருடைய ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்கிறாரு, 10 ரன்னுக்குள்ள கூட அவுட் ஆயிருக்கிறாரு. 0 to 10 ரன்னை தாண்டணும். அது தாண்டல அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கு, நிறைய மேட்ச் அவுட் ஆயிருக்கிறாரு. குறிப்பா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்ப நடந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ் நடந்தது. அது 5 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போதுலாம் ஈஸியா வந்து பட்லர் வந்து 30+ கிராஸ் பண்ணிடுவாரு. ஆனா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறாரு. அந்த ஸ்ட்ரகிளை தாண்டிட்டாருன்னா ஸ்கோர் வந்துருது, அதை தாண்டறதுக்குள்ள பவுலர்ஸ் தூக்கிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, பட்லர் அவுட் ஆயிடுவார். அதனால நான் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன், செகண்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் பட்லர். ரூதர்ஃபோர்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, 3 மேட்ச்ல 31 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, சூப்பரா இந்த சீசன்ல ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கண்டிப்பா அவரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். எப்படி காம்பினேஷன் போலாம், ஒரு இதுல சுப்மன் கில்லி சாய் சுதர்சன் பட்லர், இது ஒரு காம்போ. இன்னொன்னு என்ன பண்ணலாம், சுப்மன் கில்லி சாய் சுதர்சன் ரூதர்ஃபோர்ட், இது ஒரு காம்போ. இன்னொன்னு என்ன பண்ணலாம், சுப்மன் கில்லி பட்லர் ரூதர்ஃபோர்ட், இது ஒரு காம்போ. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எல்லா டீம்ல ரூதர்ஃபோர்டை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 5 டீம்ல எடுத்தால் மட்டும் போதுமானதா இருக்கும். அடுத்து திவாட்டியா ஷாருக் கான் எதுக்கு டீம்லன்னே தெரியல, பட் வச்சிருக்கிறாங்க. 3 மேட்ச் ஆடி 6 ரன், 3 மேட்ச் ஆடி 15 ரன். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு டீமை வந்து ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி, சுப்மன் கில்ல எடுக்காதீங்க, சாய் சுதர்சனை வேணா எடுத்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். பட்லரே எடுக்காங்க. இந்த டாப் 3 எடுக்காம இந்த ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான், திவாட்டியாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஏன்னா ஒருவேளை ஷமியோட அட்டாக் இல்ல கம்மின்ஸோட அட்டாக் நல்லா இருந்து அந்த 3 பேர் இன்னைக்கு கொஞ்சம், ஏன்னா நடக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க கிடையாது. திடீர்னு அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, 5%, ஒரு 40%. ஸோ அப்போ இவங்க ஸ்கோர் பண்ணா அந்த கிராண்ட் லீக் டீம் நமக்கு எங்கேயோ போயிடும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எப்படி வந்து ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் டிராப் பண்ணிட்டு நிதிஷ் ரெட்டி, கிளாசன் அன்கிட்ட போட்டோமோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா டீம்லயும் கிடையாது, அட்லீஸ்ட் 10 டீம் போடுறவங்களா இருந்தா ஒரு டீம்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். மேபி அது உங்களுக்கு சக்சஸ் ஆகலாம், அன்சக்சஸ்ஃபுல் கூட ஆகலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன். பவுலிங் ஆப்ஷனும் ஜிடிக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு. 6மே பவுலிங் ஆப்ஷன் தான். இஷாந்த் சர்மா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரஷித் கான் அந்த லெவலுக்கு இப்போ ஃபார்ம் இல்ல. நீங்க பாருங்க 3 மேட்ச் ஆடி 1 விக்கெட். யாரு, ரஷித் கானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னது, ரஷித் கான் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயரா அப்படிங்கிற மாதிரி ஃபேண்டசில வந்துட்டாருங்க. மொதல் மேட்ச் 90% செலக்டட் பண்ணாங்க, 2வது மேட்ச் அப்படி 70%க்கு போச்சு, 3வது மேட்ச் ஆர்சிபி கூட 50-50 ஆப்ஷனுக்கு போனாங்க. இப்போ ரஷித் கானோட செலக்டட் பெர்சன்டேஜ் 25ல இருந்து 30% ஆயிடுச்சு. ஃபேண்டசில அவருடைய ஃபேண்டசி வேல்யூ டொம்னு போட்டு இறங்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் அவர் பால்ல கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. அதை யாரும் பார்க்க மாட்டோம். ஏன்னா நான் சொன்னேன்ல, எண்ட் ஆஃப் த டே அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரா அது மட்டும்தான் இருக்கும். மேட்சை லைவா பாக்குறவங்க தான் தெரியும். பட் அவர் முன்ன மாதிரி அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் பெருசா பால் பண்றது இல்லை. அதனால ரஷித் கானோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சு போச்சு. ஷாய் கிஷோரோட இம்பார்ட்டன்ஸ் ஏறி போச்சு. 3 மேட்ச்ல 6 விக்கெட், எக்கனாமியும் 7ல இருந்து 8க்குள்ள மெயின்டைன் பண்ணிடுறாரு. அதனால சாய் கிஷோரோட கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சாய் கிஷோர் முதல் மேட்ச்ல 30, 2வது மேட்ச்ல 50, 3வது மேட்ச்ல 70, 4வது மேட்ச்ல இப்ப 80 போயிட்டாரு. எப்படி ரஷித் கானோட ஃபேண்டசி வேல்யூ இறங்கிச்சோ சாய் கிஷோரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல. அடுத்து அர்ஷத் கான் ஓரளவுக்கு டீசென்டான போலர். பட் டொமஸ்டிக் லீக்ல இப்ப நடந்த இந்த இதுலலாம், இந்த மும்பை, கோவா, இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு, கேரளா ஆடக்கூடிய டீம்ஸ்ல அதுல வந்து அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அடுத்து பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், டிஎஸ்பி, ஐயோ ஆர்சிபியை போட்டு பொழந்து தள்ளிட்டாருங்க. ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஆர்சிபி கூட. அண்ட் பிரசித் கிருஷ்ணா டெத்ல நல்லாவே பவுல் பண்ணாரு. ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க, ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்ல யார் அப்படின்னு கேட்டா நான் வந்து கண்டிப்பா போறது
பிரசித் கிருஷ்ணாவுக்கு தான் போவேன். ஏன்னா டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். சிராஜ் வந்து அன்னைக்கு முதல்ல விக்கெட் எடுத்துட்டாரு, அதனால விக்கெட் நிறைய கிடைச்சிட்டு, இல்லைன்னா பெருசா அவர் கிடைக்காது. ஏன்னா டெத்ல ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு, நம்மளுக்கு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதனால இவருடைய ஃபேண்டசி வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். 3 மேட்ச்ல 3 விக்கெட். ஏன்னா இவர்கிட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், ஒரு மேட்சுக்கு மினிமம் ஒரு விக்கெட் கன்ஃபார்ம். ஆனா சிராஜ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ண மாட்டாரு, சில மேட்ச்ல விக்கெட்டே எடுக்காம போவார். அது மட்டும் இல்லாம இந்த 2 பேருமே செகண்ட்ல பவுல் பண்ணா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட நல்லா பவுல் பண்ணிருக்காங்க. கேட்கலாம் லாஸ்ட் மேட்ச் முதல் தடவை பவுல் பண்ணாரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னு கேட்கலாம். நீங்க போய் லாஸ்ட் 15 மேட்ச் ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரா, செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரான்னு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விக்கெட் வருது, செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விக்கெட் வருது. சாய் கிஷோர்ட்ட போத் இன்னிங்ஸ்லுமே 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துறாரு. ரஷித் கான் முன்ன இருந்த ஃபார்ம்ல அதிகபட்சம் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். அர்ஷாத் கான், இஷாந்த் சர்மாக்கெல்லாம் பெருசா ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2ல இருந்து 3 ஓவர் தான் பவுல் பண்றாங்க. அதுதான் நான் பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய பவுலர் 4 ஓவர் பவுல் பண்ணாதான் 24 பால். அட்லீஸ்ட் 24 பால்ல ஒரு நல்ல பால் போட்டா 1 விக்கெட் கிடைச்சிடும். அவங்க போடுறதே 6 பால் 12 பால், அதுல ஒரு நல்ல பால் கிடைச்சாலும் அதுக்கு மேல விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. அதிகபட்சம் 1 விக்கெட் தான் வரும். அதனாலதான் அவங்கள பெருசா போக்கஸ் பண்ணலனா. அடுத்ததா இன்னைக்கு நீங்க ஸ்மால் லீக் டீம் போடுறீங்களா, இந்த பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. சுப்மன் கில்ல எடுக்காம நீங்க ஸ்மால் லீக் டீம் செட் பண்ண முடியாது. பட்லர், சாய் சுதர்சன், இந்த 3 பேரை எடுக்காம நீங்க ஸ்மால் லீக்கு போகவே முடியாது. இந்த 3 பேரும் 100 ரன் அடிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, டக் அவுட்ல போனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்க ஆப்போனன்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அதே போல சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, இந்த இடத்துல ஒரு சில ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து சிராஜ் எடுத்துட்டு வரலாம், இல்ல நம்மளுடைய ரஷித் கானை கூட பிக் பண்ணலாம். அது கடைசி ஸ்மால் லீக் டெமோ டீம்ல பார்ப்போம். இங்க ஹெட் அபிஷேக் சர்மா, கம்மின்ஸ், கிளாசன், இந்த 4 பேரையும் மிஸ் பண்ண முடியாது. சோ அந்த 10வது பிளேயர் யாரு, 11வது பிளேயர் யாரு அப்படிங்கறத மேட்சை வந்து பிக்ஸ் பண்ணும். நீங்க வின்னா தோல்வியா அப்படிங்கறத அதை கடைசியில பார்ப்போம். ஸ்மால் லீக் டீம் நிறைய மிஸ் ஆகுது நமக்குலாம். ஸோ அதனாலதான் நம்ம 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கவனமா பாருங்க. ஸோ இன்னைக்கு ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க தான் உங்களுக்கு ஆப்ஷன். சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன், அபிஷேக் சர்மா, ஹெட், இந்த 4 பேரையும் மறுபடியும் நம்பி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ குறிப்பா நான் வந்து பர்சனலா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி போவேன் மேக்சிமம். ஏன்னா இந்த 2 பேரும் தொடர்ச்சியா நிறைய ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தினால மேபி ஒரு கம்பேக்ட் மேட்சா கூட இருக்கலாம், இல்லைன்னா அகைன் ஃபிளாப்பான ரிசல்ட் கூட கொடுக்கலாம். நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஹெட்டை கேப்டனாகவோ இல்ல வைஸ் கேப்டனாகவோ போட்டு சாய் சுதர்சனை கேப்டன் இல்ல வைஸ் கேப்டனா டீசெண்டா ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் வந்து கம்மி தான். ஒன்னு 1 சைடு ஸ்வீப் ஆர் 1 சைடு லாஸ். அடுத்ததா டைரக்டா நம்ம வந்து லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்னு பார்த்தா பிரசித் கிருஷ்ணா டெத்ல அட்டாக் பண்றாரு, கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட். ரஷித் கான் எல்லாம் லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட்ல சொல்லுவேன்னு கனவுல கூட நினைக்கல, அவரு வந்துட்டாரு. அண்ட் ஹர்ஷல் படேல், அன்சாரி, இந்த 4 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. இந்த 2 பேருமே ஸ்பின்னர்ஸ். இந்த பிட்ச்ல ஸ்பின்னருக்கு விக்கெட் கிடைக்கல, பட் குறைந்தபட்சம் 1 விக்கெட் கிடைக்கும். அண்ட் ஹர்ஷல் படேல், பிரசித் கிருஷ்ணா அந்த டீமோட போத் டீம்ஸோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த காரணத்தினால சொல்லியிருக்கிறேன். லாஸ்டா நம்மளுடைய டெமோ டீம். இன்னைக்கு நான் பெருசா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவங்க இம்பார்ட்டன்ட், செகண்ட் இன்னிங்ஸ்ல இவங்க இம்பார்ட்டன்ட் நான் சொல்லலை. ஏன்னா எல்லா 2 அந்த எஸ்ஆர்எஸ் விளையாண்டாலே அது ஒரு கடுப்பு தான். எல்லாருமே ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லலை. அண்ட் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, கிளாசன், பட்லர், இஷான் கிஷான், ஹெட், சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன், அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் படேல், கம்மின்ஸ், சிராஜ், சாய் கிஷோர். இப்படி உங்க ஆப்போனன்ட் வந்து ஸ்மால் லீக்ல 11 பேர் கொண்டு வரலாம். இல்ல இதுல இருந்து ஒரு சில சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இஷான் கிஷான் எடுத்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நிதிஷ் ரெட்டியை எடுப்பாங்க. இந்த ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது மற்றபடி கிளாஸனை கை வைக்க மாட்டாங்க. பட்லர், சாய் சுதர்சன், கில்லு, ஹெட், அபிஷேக் சர்மாலாம் இது பண்ண மாட்டாங்க. பவுலிங் ஆப்ஷன்ல கம்மின்ஸ் வந்து ஓகே, அண்ட் முகமது ஷமி வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலாக எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷல் பட்டேல், ஷமி லாஸ்ட் மேட்ச்ல கூட பார்த்துருப்பீங்க. உங்க ஆப்போனன்ட் டீம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ஹர்ஷல் பட்டேல்னா அவன் ஷமி எடுத்திருப்பான், நீங்க ஷமின்னா அவன் ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருப்பான். அதே போல சிராஜ், சாய் கிஷோர் அப்படிங்கிறது ஒரு காம்போ. அதே போல பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் அப்படிங்கிறது ஒரு காம்போ. நம்ம ரஷித் கானை மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த பிட்ச்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுனால. இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவை எடுத்திருப்பாங்க, சாய் கிஷோருக்கு பதிலாக முகமது சிராஜையும் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் உங்களுக்கு எது கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ
போக போக நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. யாரெல்லாம் ஃபேண்டசி விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ போய் சேர்ந்துடணும். அதனால மேக்சிமம் உங்களால எவ்வளவு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஸோ கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் இவ்வளவு வின் பண்ண இவ்வளவு தோத்தங்கிறது நமக்கு தேவையில்லை. அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க தோத்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க பார்த்து அதுல இதாவாங்க. நீங்க வின் பண்ணேன் அப்படின்னு சொன்னா உங்களே மாதிரி அவங்களும் வந்து தேவையில்லாம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தோத்துருவாங்க. அதனால அதை மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. மீதி மேட்சை பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை என்னால இது பெஸ்டா கொடுக்க முடியுமா கொடுப்பேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.